பத்திரகாளியின் கல்யாண வீடியோ கேசட்டின் மூலியமாக பேய்பாஸ் வீட்டில் பத்திரகாளியின் கல்யாண நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெறுகிறது. பாட்டு கச்சேரி தொடங்க போதுமா? இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ் ஆட போறாவ. அண்ணா பாட்டு கச்சேரி போட்டுட்டாவளா? பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா டான்ஸ் ஆட போறாவ. அம்மா, ஏய் டுண்டு நாண்டி, உனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா? அம்மா பண்ணு மேலேயே என்னோட டான்ஸ பாத்திருக்க மாட்டியே, இப்ப பாப்பா பாரு. அச்சோ, இவ டான்ஸ் ஆட போறாளா? நான் எங்க போய் ஒளிறது? இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். யாபலா பண்ணு மேலேயே யான் டேபிள் கடியில ஒளிஞ்சிருக்கா? பின்ன காட்டு யானை சைஸ்ல இருக்கிற நீ டான்ஸ் ஆடி ஏதாச்சும் நிலநடுக்க வந்துருச்சுன்னா அதான் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக டேபிள் கடியில ஒளிஞ்சிருக்கிறேன். அம்மி மிதிச்சாச்சு. எனக்கு டான்ஸ் எல்லாம் வேண்டாங்க, கூச்சமா இருக்கு. யாபல சும்மா வெக்கப்படாம ஆடு புள்ள. கைய கோத்தாச்சு. அச்சோ, இந்த மனுஷன் வேற சொன்னா கேட்க மாட்டேங்காரே. வீரபாண்டி தேரு போல தேரெடுத்த சிங்கந்தா மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்மந்தா. அடேங்கப்பா, யாபா லட்டாண்டி, எவ்வளவு பயங்கரமா டான்ஸ் ஆடுவியாபா? அதானே பயங்கரமா ஆடுறா. மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்ம. ஏய் பாட்ட நீ பாட்டுங்க. எத்தே என்னாச்சு தே? அத்தை நொத்தேன்னுட்டு. ஆமா, இத கல்யாண வீடு நினைச்சீங்களா இல்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சின்னு நினைச்சீங்களாடி? எத்தே எல்லாரும் பாக்காவத்தே, செத்த மெதுவா பேசுங்கத்தே. என்னது எல்லாரும் பாக்குறாளுவளா? பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்ச கலரு சிங்கிச்சான்னு காட்டு யானை மாதிரி குதிச்சு குதிச்சு ஆடுனியே, அப்பெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்கன்னு உனக்கு தோணலையா? எத்தே ஏசாதி எத்தே. கல்யாண மேடையில ஆட்டக்காரி மாதிரி குதிச்சு குதிச்சு ஆடிட்டு இருக்கா பாரு. ஆமா, ரெண்டு பேரும் கல்யாண மேடையில குதிச்சு குதிச்சு ஆடுறீங்களே, உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஐயா, இந்த லட்டு ஆண்டியோட மாமியார பார்த்தா எனக்கே கோபம் வருதே. ஓ மாமியார் பேச்செல்லாம் 5 நிமிஷம் கூட கேட்க முடியலையே. நீலாம் எப்படிதான் வாழ்க்கை முழுக்க கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கியோ? எக்கா ராணி அக்கா, வாங்கக்கா. எக்கா, மணமேடையில ஒரு புள்ள கண்ணு கலங்கி அழுவுறது நல்ல சகுனம் இல்லக்கா. அப்படியா? அப்ப குண்டக்கா மண்டக்கான்னு நடு மேடையில ஆடுறது மட்டும் நல்ல சகுனமா? அம்மா, அது எங்களோட விருப்பம், அதுல நீங்க தலையிடாதீங்க. என்னடா சொன்னா? ஆடுறதும் ஆடாம இருக்கிறதும் எங்களோட விருப்பம்னு சொன்னம்மா. அவ கழுத்துல தாலி கூட ஏறல, அதுக்குள்ள உன்னை பெத்து வளர்த்த அம்மைய குரல் வசத்து பேசுறியாடா முனியாண்டி? கஷ்டப்பட்டு உன்னை பெத்து படிக்க வச்சு எவ்வளவு பெரிய ஆளாக்குனே, என்ன சொல்லணும்டா? எக்கா ராணி அக்கா, வாங்கக்கா. டேய் முனியாண்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கடா, இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், சத்தியமா முழிக்க மாட்டேன். எத்து போகாது எத்து. என் மவனே இந்த கேள்வி கேட்கிறப்போ இனி இந்த ஊர்ல நான் இருந்து என்ன செய்ய போறேன்? நான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன், இனி இவனுக்கு மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். என்ன கிளவி கோவப்பட்டுட்டு போகுது? எங்க அத்தை கல்யாண நாளன்னைக்கு குவாச்சிட்டு போனவியதான். அதுக்கப்புறம் என் பிள்ளைவெல்லாம் பிறந்து சுக்கிலாம் பெரிய பிள்ளை ஆகி கண்ணாடி போற கதையில தான் எங்க கூட ஒன்னாவே சேர்ந்தாவ. ஓஹோ லட்டு ஆண்டி, உனக்கு இவ்வளோ பெரிய ஃபிளாஷ்பேக்லாம் இருக்கா?
எம்புட்டு வருஷம் ஆனாலும் இந்த கல்யாண நாள் அன்னைக்கு நடந்த சண்டையை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் கல்யாண வீடியோ கேசட்டை இந்த பியாய் பாச வீட்டுல போட்டேன். ஆனா ஒண்ணு, என்னதான் எங்க அத்தை என்னை இந்தா ஏச்சு ஏசினாலும் எங்க அத்தைக்கு நான் ரொம்ப பாசம் அதிகம். அடியே காட்ட போதும், என் வாயால சாபத்தை வாங்கிக்க. நல்லா தின்னு தின்னு சோத்து முட்டை மாதிரி பெரிய காண்டாமிருக மாதிரி ஊதிதான் போறான். இந்த வயசானவளோட சாபம் சும்மா விடாதடி. பாசம் சும்மா விளையாட்டுக்கு எங்க அத்தை பேசுவாங்க. ஆனா நான் எங்க அத்தைக்கு ரொம்ப பாசம். நம்பிட்டோம். நல்ல குடும்பம். என் குடும்பத்துக்கு என்ன குறைச்சலு? என்ன அசிங்கப்படுத்தின இந்த கல்யாண வீட்டுல இனி நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஆட்டோ ஆட்டோ, எங்கம்மா போகணும்? எங்க ஆட்டோ போ. பொண்ணு மாப்பிள்ளைக்கு யாரெல்லாம் gift கொடுக்கணுமோ ஸ்டேஜுக்கு வந்து gift கொடுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். அட ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன gift கொடுக்க? ஏமா, பொண்ணு மாப்பிள்ளை நல்ல சிரிச்ச முகத்தோட gift வாங்குங்கம்மா. ஓகே, அடுத்த ஆளு வாங்க. நம்மளும் கல்யாண வீட்டுல தான் இருக்கோம், நம்ம என்ன gift கொடுக்கறது? எனக்கு என்ன gift கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க வாங்க சொல்றேன். சீக்கிரம் அடுத்த ஆளு வாங்கம்மா. அம்மா பத்திரகாளி அழாதம்மா. உங்க அத்தை கோபம் தீந்ததும் சரியான நேரத்துல உங்க கூடயே வந்துருவாவ. நான் சொல்றத நம்பு. நீங்க யாருன்னு தெரியல கோய், ஆனா என் சாடையில இருந்த மாதிரி இருக்கிய. ஆனா நீங்க சொல்றது அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்கு கோய். எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளை நல்ல சிரிச்ச முகத்தோடு மேடையில நில்லுங்க. ஓகே. பத்திரகாளி, இந்தா இத சாப்பிடு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஐ, மெதுவடையா? இங்க பாருமா பத்திரகாளி, அவிய சொன்னாவ இவிய சொன்னாவன்னு நீ சுவாறு திங்காம கிடக்காத. நீ குண்டா இருக்க, யானை மாதிரி இருக்கன்னு சொல்றவியலாம் அவிய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாவ. ஆனா இது உன்னோட வாழ்க்கை கண்ணு. உனக்கு என்ன உணவு பிடிச்சிருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது தான் உன்னோட உரிமை. உன்னோட உரிமைய எக்காரணத்து கொண்டும் யாருக்காகவும் விடக்கூடாது. என்ன? சரி கோய், இனி நான் ஆசைப்படுறதையே கூச்சப்படாம சாப்பிடுறேன். அப்படி சொல்லு. ஏமா, எல்லாரும் கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. ஆனா எக்கோய், நீங்க யாருன்னே தெரியல. ஆனா பார்த்தா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கிய. இந்த கல்யாணத்துல இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிய. அதனால நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கங்கோய். ஓஹோ, கல்யாண பொண்ணு எனக்கு பரிசு கொடுக்காளா? இந்த பொட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு? யக்கோய், இது சர்ப்ரைஸ். இப்ப திறந்து பார்க்க கூடாது. சரியான நேரம் வர்றப்பதான் திறந்து பார்க்கணும். ஆட்டுமா, உன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி கண்ணு. யாய், சரி சரி வாங்க, நாம போவோம். ஏய் லட்டு ஆண்டி, போதும். கல்யாண வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் படுத்து தூங்குவோம். சரிம்மா, பண்ணு மேலேயி 2 நாளா பேய் படமா போட்டு நாம ஒழுங்காவே ரெஸ்ட் எடுக்கல. இப்போ ரெஸ்ட் எடுப்போம். மைக்ரோவேவ் ஓவன்ல இருக்கிற கேசட்டை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க போவோம். தூக்கமா வருது. சீக்கிரம்
சீக்கிரம் மைக்ரோவேவ் ஓவன்ல படத்தை ஆஃப் பண்ணிட்டு சூட கருப்பட்டி காப்பி வாங்கி குடிச்சிட்டு தான் தூங்கணும். அச்சச்சோ அச்சச்சோ ஏய், இங்க இருந்த மைக்ரோவேவ் ஓவன் எங்க? அதானே இங்க தானப்பா இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க போச்சு? ஒருவேளை கல்யாணத்துல வந்த கெஸ்ட் யாராச்சும் உள்ள பூந்து திருடிட்டு போயிட்டாளுவளா? ஏய் லட்டு ஆண்டி, பாத்தியா? கல்யாண வீடியோ போட்டு மைக்ரோவேவ் ஓவனே போச்சு. அஜாஜோ யப்பா, மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம சோத்துக்கு என்னப்பா பண்றது? ஏய் லட்டு ஆண்டி, இவ்ளோ பேசிட்டு இருக்கறோம், ஒரு சத்தமே காட்டாம பின்னாடி நின்னுட்டு என்ன செய்யறா? யப்பா லட்டு ஆண்டி, உன் கண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? ஏய் டொண்டு ஆண்டி, உனக்கு என்ன ஆச்சு? ஏய் டொண்டு ஆண்டி, ஏதாச்சும் பேசு பேசு. ஏய் பேச சொன்னா என்ன முணுமுணுத்துட்டு இருக்கா? உனக்கு என்ன ஆச்சு? யப்பா லட்டு ஆண்டி, என்ன ஆச்சுப்பா? சொல்லுப்பா. இது என்ன மெட்ராஸ் ஐயா? கூலிங் கிளாஸ் மாட்டிருக்கனால எனக்கு பரவாது தானே? டேய் குத்தீஸ்வரா, இந்த டொண்டு ஆண்டி தூங்கிட்டு இருக்காடா. என்னது? லட்டு ஆண்டி தூங்கிட்டு இருக்காவளா? யப்பா எப்படிப்பா சொல்றா? நின்னுக்கிட்டே எப்படிப்பா தூங்க முடியும்? அநேகமா இவளை யாரோ ஹிப்னோடைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாடா, வேற யார்கிட்டயாச்சும் உதவி கேட்போம். வா 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 வா. டேய் குட்டீஸ்வரா, என்னடா பொண்ணு மாப்பிள்ளை கண்ணும் செவப்பா இருக்குது? இவங்களையும் யாரோ ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாங்களா? யப்பா அங்க பாருப்பா. அடே என்னடா, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் கண்ணுமே செவப்பா இருக்குது. யப்பா பெருசு ஜோடிகளா, கண்ணுல மெட்ராஸ் வந்தாலும் பல்ல காட்டிட்டு ஜோடியா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களேப்பா. எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் மட்டும் விட்டு வச்சிருக்காங்க? ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்